யாரா? நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட தான் மாப்பிள்ள பேசிக்கிட்டு இருக்கேன். நீ வர வேணாம், நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன். மாமா நான் ஏய், அண்ணா அவர்கிட்ட நான் பேசணும்னா. அம்மா நீயே பார்த்தல்லம்மா, உன்னை பார்த்ததும் அவன் எப்படி கோவப்பட்டு போறான்னு. ப்ளீஸ்ண்ணா. சரி இரு, நான் அவன்கிட்ட கேட்டு பார்க்குறேன். சரிண்ணா. இவன்கிட்ட என்னத்த பேசுறது? என்னடா? அது அது ஒன்றும் இல்லை ராசாத்தி, உன்னை பார்த்து உங்ககிட்ட தான் பேசணுமா. இனி இங்கே உட்காந்தோம், மத்தியானம் விட்டா மாதிரி இப்போ ஒன்று விட்டுருவான், எந்திரிச்சிருவோம். என்ன பொழப்படா இது? இந்த பிள்ளையும் போக மாட்டேன்னு இங்கே நிற்கிது. அண்ணா அண்ணா என்னென்ன சொன்னாரு? அம்மா அவன் இப்போ உங்ககிட்ட பேசுகிற மனநிலைமையிலேயே இல்லைம்மா. அண்ணா அவர்கிட்ட இந்த லெட்டரை மட்டும் கொடுத்து படிக்க சொல்லுங்கண்ணே. நான் சொல்ல வந்ததெல்லாம் இதுல இருக்குண்ணா. சரி குடுமா, நான் அவங்ககிட்ட கொடுக்குறேம்மா. சரிண்ணா. இவங்கிட்ட என்னன்னு கொடுக்கறது? கண்ணா விண்ணு திட்டுவான் போல இருக்கு. என்னடா? அது ராசாத்தி ஏதோ முக்கியமான விஷயம், அதை இந்த லெட்டரில் எழுதியிருக்கேன்னு சொல்லி கொடுத்துச்சு. இது படித்து பாடுறா. மாப்பிள்ள அதுல என்ன எழுதியிருக்குன்னு படி. டேய் டேய், உனக்கு அறிவு ஏன்டா இப்படி? இல்லடா, அதுல அப்படி என்னதான் எழுதியிருக்குன்னு படிச்சு பார்த்துருக்கலாம்ல. என்ன எழுதிருப்பா? சாரி கேட்டிருப்பா. டேய், நீ இல்ல யார் சொன்னாலும் சரி, அவளை என்னைக்கும் எதுக்கும் நான் மன்னிக்க மாட்டேன். அது இல்லடா மாப்பிள்ள, நான் என்ன இப்ப எப்படி போய் நான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவேன்? மாப்பிள்ள போ சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி நம்மள தூங்க விட மாட்டாங்க போல இருக்க. அண்ணா அண்ணா நீங்க கொடுத்தீங்களா? அவர் படிச்சிட்டாரா? கொடுத்தம்மா, அவன் உடனே வாங்கி படிச்சுட்டான். நாளைக்கு உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காமா. ஆனா இப்போ உன்னை வீட்டுக்கு போக சொன்னாமா. சரிண்ணா, இப்பதானே எனக்கு நிம்மதியா இருக்கு. சரிண்ணா, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? சரிம்மா சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா போயிடுவல்லம்மா. போயிடுவேன். பார்த்து போ. வரேண்ணா. சரிம்மா. தங்கச்சி ஒரு நிமிஷமா, என்னை மன்னிச்சிடுமா. உங்க குடும்பம் பெரியறதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். எல்லாம் என்னால தான். என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஆகாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஐயோ அண்ணா, அப்படியெல்லாம் இல்ல. இது வேற விஷயம். இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உங்க தங்கச்சி குணமாகணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அவங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்க நம்பிக்கையா இருங்க. சரிம்மா. நான் வரேன்னா. சரிம்மா.
என்ன சம்பந்தி ரெடி ஆயிட்டீங்க போல இருக்கு. பின்ன இன்னைக்கு முக்கியமான நாள் இல்ல, என் பையன் குமரன் ஜெயிக்கிறத நான் பார்க்கணும்ல. இப்படி ஒரு போட்டி நடக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஆனா எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நிக்கிறா பாருங்க. இவ ஒருத்தி போதும் இந்த குடும்பம் உருப்படாம போக. என் புள்ள விளையாட மாட்டான், இனியே இல்லனா ஜெயிக்க மாட்டான்னு சொன்னல. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாரு. நான் இப்ப எதுவும் பேசல. குமரன் ஜெயிக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. நீ என்ன பாடுபட போறேன்னு பாரு. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். வந்து வச்சுக்கிறேன், தள்ளு. அண்ணி என் கூட வாங்க. மா, அத்தை பேசுறதெல்லாம் பார்த்தா என் புருஷனை ஜெயிக்க வைக்காம விட மாட்டாங்க போலயே. ஹேய், உன் புருஷன் எப்படி விளையாடுவான்னு உனக்கு தெரியாதா? இனி என்ன ஜெயிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமா? இத பாரு, அதெல்லாம் ஜெயிக்க மாட்டான், நீ நம்பி வா. நம்பிக்கைலாம் கொஞ்சம் இருக்கு, ஆனா பயமும் கூடவே இருக்கேம்மா. நான் இருக்கேன்ல, வா போலாம். வா. சரி போ. கபடி அணியினர் நடத்தும் 25ஆம் ஆண்டு மாபெரும் கபடி போட்டி. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணியினருக்கு 2 லட்சம் ரொக்க பரிசும் மற்றும் மேன் ஆஃப் தி மேட்சுக்கு தங்க மெடலும் பரிசளிக்கப்படும். நம்ம நல்லூர் அணியினரின் சில்வர் ஜூப்ளி போட்டி இனிதே துவங்குகிறது. இப்போட்டியை சிறப்பித்துக் கொடுக்க வந்திருக்கும் முன்னாள் கபடி வீரர் பாரி ஐயாவையும் அவரது குடும்பத்தினரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த போட்டியை காண வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் என்னடா சத்தி எங்க போன? இங்கதான் மாமா இருந்தேன். இதில் கலந்து கொள்ள ஒரு நேரம் இங்க தானே உட்காந்துருந்தா திடீர்னு காணாம போயிட்டேன்னு கேட்டேன். நல்லூர் கபடி அணியினர் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இப்போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து கபடி குழுவினருக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மாமா, இது வந்துடுறேன் மாமா. டேய், அவ எதுக்கு இங்க வந்திருக்கான்னு கேட்டு அவளை போ சொல்லு. யார் வந்திருக்கா, எங்க வந்திருக்கா? ராசாத்தி, அந்த பிள்ளை உங்ககிட்ட ஏதாவது பேச போய் போக சொல்றா. என்னம்மா நீ ஏம்மா இங்க வந்த? நீ வீட்டுக்கே போயிருமா? இல்லண்ணே, அவருக்கு அந்த விஷயத்தை ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். ராசாத்தி, அவன் உன்னை பார்த்தாலே டென்ஷன் ஆயிடுறான். ஒன்னால தான் அவனும் குமரனும் இந்த மேட்ச்சில் எதிரணியில் இருக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி அவன் மேலே ரொம்ப கோபமாக இருக்காம்மா. அம்மா, நீ வீட்டுக்கு போமா. என்னென்ன சொல்றீங்க? அவர் என் மேல கோவத்துல இருக்காரா? அப்போ நான் கொடுத்த அந்த லெட்டரை படிக்கவே இல்லையா? சொல்லுங்க, லெட்டரை படிச்சாரா இல்லையா? அம்மா, அவன் இந்த லெட்டரை படிக்கலம்மா. உன் மேலே இருந்த கோவத்தில் அவன் இந்த லெட்டரை படிக்காமையே கிழிச்சு போட்டுட்டாமா. உன் மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு தான் நான் படிச்சுட்டான்னு உங்ககிட்ட பொய் சொன்னம்மா. ஏன்னே இப்படி பண்ணீங்க? மாமாக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சேன்னு நிம்மதியா இருந்தேன். இப்போ நான் மாமா கிட்ட பேசியே ஆகணும். உடனே பேசணும்னு. அம்மா ராசத்தி, சொன்னா கேளுமா. இப்போ இந்த கபடினால தான் பிரச்சனையே வந்துச்சு. இங்கே பாரு, இது முடிஞ்ச உடனே நானே அவங்ககிட்ட இதை பற்றி பேசுகிறேம்மா. அண்ணே, இந்த கபடி தானே முக்கியம். இந்த போட்டியை பற்றி தான் நான் மாமா கிட்ட பேசி ஆகணும். சரிம்மா, அப்படி என்ன விஷயங்கிறத என்கிட்டயாவது சொல்லுமா. நான் அவங்ககிட்ட நேரம் பார்த்து சொல்லிடுறேன். அண்ணே, இது உங்ககிட்ட சொல்ற விஷயமா இருந்தா நான் அப்பவே சொல்லியிருப்பேனே. இது மாமாவுக்கும் எனக்கு மட்டும் தெரிய வேண்டிய விஷயம். இது நான் அவர்கிட்ட தான் நான் சொல்ல முடியும். சரி, நான் ஏதாச்சும் அவன்கிட்ட பேசி எப்படியாவது உங்ககிட்ட அவனை பேச வைக்கிறேம்மா. நீ இப்போ இங்கேருந்து போமா. அனுப்பிட்டேன்பா. இப்போ உனக்கு சந்தோஷமா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கடா. டேய், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. போட்டியில் பேர் கொடுத்த டீம் எல்லாம்
அண்ணா எல்லாம் கரெக்டா செக் பண்ணிக்கங்க. சொல்லு புனிதா. ஆல் தி பெஸ்ட்ண்ணா. தேங்க்ஸ் புனிதா. பார்த்து விளையாடு. கடைசி நிமிஷத்துல ஜாக்கிரதை. சொல்லுங்கப்பா. சீக்கிரமா போட்டி ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கே ஃபைனலை முடிச்சாகணும்பா. லேட் பண்ணிடாதீங்க. கபிலா உன்கிட்ட பேசணும், கொஞ்சம் அங்க வா. வா வாடா. டேய், வாடா. என்ன புனிதா? ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கபடி விளையாட போறேன். நீ கபடியா? என்ன சிரிப்பு? ஓ, உன்னை யார் இந்த டீம்ல சேர்த்தாங்க? யார் கூட விளையாட போற? குமரமாமா கூட தான். அப்போ இனியனனுக்கு எதிரா நீ விளையாட போற? அப்படி இல்ல. இனிய மாமா டீம்ல ஆள் இருக்கு, ஆனா குமரமாமா டீம்ல ஆள் இல்லைன்னு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க, அதான் வந்தேன். ஓ, ஜெயிக்கிற டீம்ல ஆடணும், இல்ல அந்த டீமுக்கு சப்போர்ட் ஆச்சும் பண்ணணும். அப்ப நாங்க தோத்துறோங்கிறியா? ஓ, ஜெயிக்கிற நம்பிக்கைலாம் இருக்கா உங்களுக்கு? பரவாயில்ல. சரி, அப்ப நான் ஜெயிச்சிட்டா என்ன பண்றேன்? முதல்ல ஜெயிங்க, அப்புறம் பார்க்கலாம். சும்மா சொன்னா எப்படி? சரி, நீ ஜெயிச்சிட்டா நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். இது நல்லா இருக்கு. சரி, நான் வரேன். எப்படி பிராக்டிஸ் பண்றாரு பாரு. நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறப்பெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாரு, தோக்கணும்னு நினைக்கிறப்ப மாறி மாறி பிராக்டிஸ் பண்றாரு. அம்மா, என்னம்மா அந்த மனுஷன் இப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு? ஆமா, ஏதாச்சும் பண்ணுமா? வேற வழி இல்ல கண்மணி. பழைய ஐடியா தான், பால்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்துடலாம். இது ஏதோ பழசு நேத்து கிண்டல் பண்ண. என்ன பண்றது, ஓல்ட் இஸ் கோல்டு. சரி, ஏதாச்சும் பண்ணலாம். போ போ. வாமா. மா, இந்தா. புடி. நல்லா கலக்கு. என்னங்க, இங்க வாங்க. என்ன கண்மணி? இந்த பாலை குடிச்சிட்டு விளையாடுங்க, அப்பதான் தெம்பா இருக்கும். அம்மா, என்னத்த அவருக்கு கொடுத்த பாலை போய் இப்படி தட்டி விட்டுட்டீங்க? கண்மணி, நீ குமர மேல வச்சிருக்கிற பாசம் எனக்கு புரியுது. ஆனா குமர இப்ப எதுவும் சாப்பிடக்கூடாது. குமரா, மேட்ச் முடியற வரைக்கும் உன் பல்லுல பச்சை தண்ணி கூட படக்கூடாது. சரிம்மா. நீ போ, போய் பிராக்டிஸ் பண்ணு போ. இவ ஒருத்தி நேரம் கால தெரியாம பெரிய கோச் மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த கபடி போட்டி இப்போது ஆரம்பிக்க போகிறது. முதல் போட்டி 7 ஸ்டார் அணியினருக்கும் நம்ம பேட் பாய்ஸ் அணியினருக்கும். ரெண்டு அணியினரும் உடனே கிரவுண்டுக்கு வாங்கப்பா. இன்னைக்கே ஃபைனல் வைக்கணும், டைம் இல்ல. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, உள்ள போங்கப்பா. இன்னும் என்னப்பா வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கீங்க? வந்ததுல இருந்து வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்கப்பா அந்த பேட் பாய்ஸ் டீம்? பேட் பாய்ஸ்னாவே லேட்டா தான் வருவீங்களா? சீக்கிரம் களத்துக்குள்ள போங்கப்பா. வாங்க, பொடி பசங்களா இருக்கான்னு நினைச்சிடாதீங்க, நல்லா விளையாடுவாங்க. வாங்க. என்ன டைம்? டைல்ஸ் 7 ஸ்டார் ஃபர்ஸ்ட் ரைட். தேங்க் யூ. டாஸ் 7 ஸ்டார் வின் பண்ணிருக்காங்க.
செவன் ஸ்டாரோட நட்சத்திர வீரர் இனியன் முதல் ரைடு வராரு. ஃபர்ஸ்ட் பிரைஸா இருந்தாலும் சரி, மேன் ஆஃப் தி மேட்சா இருந்தாலும் சரி. 2 பாயிண்ட். நல்லா யாரோ சரியா? கபடி கபடி கபடி. கபடி கபடி. அடுத்ததா செவன் ஸ்டார்ல இருந்து அழகர் கபடி 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 ஒரு பாயிண்ட். கபடி 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 கபடி. முதல் போட்டியில இனியன் டீம் வின் பண்ணிருக்காங்க. அடுத்த போட்டி பிகில் அணியினருக்கும் பிஎம்சி அணியினருக்கும். ரெண்டு டீமும் எங்க இருந்தாலும் சீக்கிரம் வாங்க. பிகில் அணியோட புது கேப்டன் குமரன் உள்ள களத்தில் இருக்காரு. பிஎம்சி அணியோட கேப்டன் டேவிடும் குமரனும் கை குளிக்கிறாங்க. இப்போ டாஸ் போட போறாங்க. ஃபர்ஸ்ட் ரைட் பிகில் அணி. டாஸ்ல பிகில் அணி வின் பண்ணிருக்கு. பிகில் அணி ஃபர்ஸ்ட் ரைட் வர போறாங்க. பிகில் அணியோட கேப்டன் குமரன் வேற யாரும் இல்ல, முன்னாள் கபடி வீரர் பாரி ஐயா இருக்காரு இல்லையா, அவரோட கபடி 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 தன்னோட அணிக்காக பாயிண்ட் சேர்த்திருக்காரு. என்ன இவ்வளவு ஈஸியா மாட்டிட்டாரு? கபடி 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 கபடி. பிஎம்சி டீம்ல அடுத்தடுத்து அவுட் ஆகிட்டே இருக்காங்க. இப்பயாவது பிடிப்பாங்களா பார்க்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லடா, எல்லாரையும் ஜெயிச்சிடலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத, பார்த்துக்கலாம் விடு. சொல்றப்ப கேம்ல நீங்க மாமா டேய் அவளை போக சொல்றேன். இல்லடா நான் தான் அவள்கிட்ட. அம்மா நான் தான் சொன்னேன்லம்மா, நீ போமா. ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு. ஏதோ சொல்லணும். அவ போக மாட்டா, வா போலாம். டேய் இல்லடா வாடா. மாமா மாமா. ஐயோ இவனை கபடி 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 கபடி. பாருங்க ஸ்கோர் ஏறிக்கிட்டே இருக்கு அந்த பக்கம். டைம் ஓவர். இந்த போட்டியில பிகில் அணி வெற்றி பெற்றிருக்கு. அந்த அணியினருக்கு வாழ்த்துக்கள். குமரன் புதுசா டீமை செட் பண்ணி அருமையா வின் பண்ணிட்டாரு. இனியன் டீமும் வெற்றி, குமரன் டீமும் வெற்றி. இப்ப கடைசியா பிகில் டீமும் செவன் ஸ்டார் டீமும் ஃபைனலுக்கு வந்திருக்கு. இதை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அண்ணன் தம்பி இருவரும் எதிரெதிரா மோத போறாங்க. இதுல யார் வின் பண்ணாலும் பாரியா குடும்பத்துக்கு தான் பெருமை சேரும். ஆனா அந்த பெருமை இனியனாலயா இல்ல குமரனாலயாங்கிறது இன்னும் சிறிது நேரத்தில் தெரிஞ்சிடும். சித்தப்பா, குமரன் தோத்துட்டா அம்மா பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க போல இருக்கு. பயமா இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. இது விளையாடுத்தானம்மா. 2 பேருமே உன் அண்ணனுக்கு தான். இதில் யார் ஜெயிச்சாலும் நமக்கு பெருமை தான். நீ தைரியமா இரு.